வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. விசித்திரமான பல மனிதர்களையும் கண்டுள்ளது. இந்த வசனம் என்றென்றும் நாம் மறக்க முடியாத ஒரு வசனம். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி எழுதி பராசக்தி படத்தில் இடம்பெற்றது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் உரையாடல் மூலமாக பெரும் புகழை பெற்றது இந்த வசனங்கள். அது இன்றளவும் பேசப்பட்டு வருகின்றன. இது பல்வேறு தரப்பிலையும் பல கட்டங்களாக வேற வேற நபர்களால் பேசப்பட்டு இருக்கு. ஆனால் அதே போலதான் சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு புதிய மனிதர்களையும் புது புது வழக்குகளையும் சந்தித்து வருகிறது. அது போன்ற வழக்கு தான் சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை தொடுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் விழுப்புரம் கோட்டத்தில் டிரைவரா இருந்த ஒருத்தர் சீனிவாசன் அப்படிங்கிறவர் வழக்கு போட்டிருக்காரு. சீனிவாசன் தொடர்ந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, 1964 நான் பிறந்ததா ஆவணங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் 1969 தான் நான் பிறந்தேன். எனவே என்னோட வயதை 1969 மாற்றி என்னோட பணிக்காலத்தை இன்னும் 4-5 வருடங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையோட வழக்கு தொடர்ந்திருக்காரு. இது தொடர்பாக வருவாய்த்துறைக்கும் அதே போல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேணும்னு அந்த வழக்கில் கோரிக்கை வைத்தார். இந்த வழக்கு நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வருது. அப்பொழுதுதான் மனுதாரருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. வைகை புயல் வடிவேல் சொன்ன மாதிரி மண்டையில் இருக்கிற கொண்டைய மறந்துட்டமடா அப்படிங்கிற விஷயம். அது என்ன அப்படின்னா, தன்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை மாற்றணும், 4 வருஷம் 5 வருஷம் தள்ளி கேட்கணுமே தவிர, அதுக்கு பிறகு படிப்பு சான்றிதழ்கள் இருக்கிற, அதாவது 10வது 12வது படிப்பு சான்றிதழ் இருக்கக்கூடிய வயசுகளை மாற்ற முடியல, அந்த ஆண்டுகளை மாற்றலையே அப்படிங்கிற தவறை அவர் உணர்றார். அப்பதான் நீதிபதி பிறப்பித்த உத்தரவுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, 1964 பிறந்ததா தான் அனைத்து ஆவணங்களுமே சொல்லுது. ஒருவேளை மனுதாரர் சீனிவாசன் சொல்ற மாதிரி 1969 பிறந்தாரு அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்துக்கிட்டாங்க. பிறந்து தவழ்ந்த குழந்தையா 1ஆம் வகுப்புக்கு போன மாதிரியும் 13 வயதிலேயே 12ஆம் வகுப்பு பள்ளி படிப்பை முடித்ததாகவும் தான் கணக்கு எடுத்துக்கிற மாதிரி வருது. எனவே இவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அனைத்து ஆவணங்களின் அடிப்படையிலே பார்க்கும்போது இவர் வழக்கு விசாரணைக்கு உகந்ததில்லை, பொய்யான தகவலுடன் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று கூறி இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இப்படி தள்ளுபடி செய்யும் போது நீதிபதி அந்த மனுதாரை குறித்து ஒரு கிண்டலாக ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. அது என்னன்னாக்க, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானோட வழக்கு தள்ளுபடி பண்றேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறார். இது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு முக்கியமா அடுத்த கட்டமா ஒரு விசித்திரமான வழக்குகள்னு சொன்னாலும் அந்த விஷயத்துக்கு வருவோம். அது எப்படின்னாக்க, இந்த நீதிமன்றம் பிறப்பிக்க உத்தரவுகள் பல உத்தரவுகள் பிறப்பிக்கும். குறிப்பா தேவையில்லாமல் வழக்கு தொடரும் போதோ அல்லது தவறான தகவலுடன் வழக்கு தொடரும் போதோ அபராதத்தின் தள்ளுபடி பண்ணுறது நீதிமன்றத்தோட ஒரு வழக்கமான நடைமுறையா இருக்குது. அப்படி தள்ளுபடி பண்ணும்போது 5000, 10,000, 1 லட்சம், 2 லட்சம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த ₹1, ₹2, ₹50 அபராதம் விதிக்கிற நடைமுறை இருக்குது. அப்படிதான் சென்னை ஹைகோர்ட் வழக்கறிஞர் சங்கத்தோட முன்னாள் தலைவராக இருந்த கருப்பன் அவர்களுக்கு ₹1 அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. அந்த அபராதத்தை அந்த உயர்நீதிமன்ற வளாகத்திலே இருக்கக்கூடிய பார் கவுன்சில்ல கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாக நீதிமன்றத்தை தெரிவிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. அதே போல கந்தசாமி சிங் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர், அவருக்கும் ₹1 அபராதம் விதிக்கப்பட்டு அந்த அபராதத்தையும் பார் கவுன்சிலே, அதாவது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் பார் கவுன்சில் இருக்குல்ல, அதுல கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏற்கனவே உள்ள சம்பவங்கள் நினைவில் இருக்கும்பொழுது இப்பொழுது இந்த வழக்குல நீதிபதி, அதாவது சீனிவாசனுக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி பிறப்பித்திருக்கிற தீர்ப்புல ₹50 அபராதம் விதித்து இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்கிறார். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ₹50 அபராதத்தை எங்க கட்டணும்னு சொல்லியிருக்காருன்னா, மதுரையில் இருக்கிற காந்தி அருங்காட்சியகம், மகாத்மா காந்தி அருங்காட்சியகத்துல போய் கட்டணும். அதை நேரில் போய் நீங்க செலுத்திட்டு அது தொடர்பான ரிப்போர்ட் இங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நீதிபதி பரத சக்கரவர்த்தி பிறப்பித்த இந்த உத்தரவுல ₹50 அபராதம் விதித்ததும் மனுதாரர் பற்றி தெரிவித்த கருத்துக்களும் ஒரு விசித்திரமான உத்தரவாக பார்க்கப்படுது. ஏற்கனவே தன்னோட வயதை 4 வயது அதிகரித்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற நாதி வழக்கு தொடர்ந்தாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த உத்தரவு கிடைக்கல. அதே சமயம் இந்த ₹50 பணம், ₹50 அபராத தொகையை கட்டுவதற்காக மதுரைக்கு கிட்டத்தட்ட 1000 1500 செலவழிச்சு போற நிலைமை இருக்கும். ஆனால் இது ஏற்கனவே ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்னால ஏதாச்சும் சலுகை முறையில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, தேவையில்லாமல் தவறான தகவல்களுடன் உரிய ஆதாரங்கள் இல்லாமல் உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கோ அல்லது வேறு எந்த நீதிமன்றை நாடுவதற்கோ முன்பாக ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து வழக்கு தொடர வேண்டும் என்பதுதான் இந்த தீர்ப்பின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. இது போன்ற வித்தியாசமான தகவலுடன் தொடர்ந்து உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். தொடர்ந்து இப்படிக்கு இவர்கள் சேனலை பாருங்கள். அன்பு நெஞ்சங்களே, நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.